சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன்டா. மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. So in the pic என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் எந்த படத்துக்கு? வைகாசி பந்தாச்சு பெஸ்ட் டெபியூ. சீக்கிரமா பார்த்துட்டீங்க, பணமா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்றீங்க? சின்ன விஷயம் தான் லைஃபே, இதுவும் கடந்து செல்லும். ஓகே, அதுதான் லைஃபே. ஸோ இந்த ஒரு பிக் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். அப்போது அவர் வந்து பக்கத்தில் விஜய் வந்து அவர் பக்கத்தில் ஷூட்டிங்கில் இருந்தார். ஓகே. ஸோ அப்படியே வந்து இதை மீட் பண்ணணும்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டோம். உடனே வந்து எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணார். இந்த பிக்சர் ஐயா ஃபோன் பண்ணி இது மாதிரி அப்பாட்ட பேசினார். ஏண்டா உன் சன் நடிச்சிட்டு இருக்கா, என்னை வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்டேன். உடனே நான் அப்போ போய் அவரை மீட் பண்ணேன். இந்த ஒரு மீமோட Years may pass, but the beauty never fades. Evergreen beauty. ஸோ இந்த ஒரு மீமா இருக்கட்டும், இந்த விஷயம் இது பாத்தீங்களா மேம்? இது பாக்குறேன். ஐயோ, இது வந்து ஏண்டாப்பா இது போட்டோன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏதோ ஒரு இன்டர்வியூல அதை பத்தி பேசினதுனால ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதனால ஆல்மோஸ்ட் என் ஹவுசிங் லோனே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆனந்த் சினிமாவில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட 3 பேருமே பயங்கரமா எனர்ஜியா இருக்கக்கூடியவங்க, பயங்கரமா கலாய்க்கக்கூடியவங்க, இந்த மாதிரி என்னென்னமா சொல்லிட்டு போகலாம். ரொம்ப சூப்பரா வெல்கம் பண்ணிடலாம். அந்தகன் டீம் சார் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், பெரிய வணக்கம். ரொம்ப போல்டா நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிட்டு வரீங்க. அப்படியா? ஆமா மேம், பயமா இருக்கேன் நீங்க இப்படி சொல்லும் போது. நிஜமா மேம், அழகோட சேர்ந்து ஒரு போல்டு இருக்கிறப்போ இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. ஆனா இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் வெஞ்சர்ஸ் PhD ஸ்டூடண்ட்ஸ், இவங்க தான் வந்து ஜாலியா இருக்காங்க. இப்போ அந்த ரேஸ்ல நீங்களும் கலந்துட்டீங்களா? அதனால உங்களோட பயணமும் அப்படியே நோக்கி போறப்ப ஓகே, அப்படி கொஞ்சம் ஜர்க்காவும் இருக்கு, அதுவும் ஒரு மாதிரி அழகாவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். டாப் ஸ்டார் இன்னமும் சொல்லணும்னா சார், நான் நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம், மீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஊர் பக்கம்லாம் போனோம்னா ஏப்பா நீ மீடியால தானே இருக்க, பிரசன்ட் சார்லாம் மீட் பண்ணதே இல்லையா அப்படின்ட்டு இன்னமும் ரொம்ப வெல்கமிங்கா அவங்க கேட்கக்கூடிய ஒரே ஆர்டிஸ்ட்னா சார் கண்டிப்பா உங்களை தான் சார் சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க வந்து என் பேரு 2வது வாட்டி சார்ட்ட சொல்றப்ப நான் விழுந்துட்டேன். இதை பற்றி நிறைய பேசிட்டு போகலாம். இன்னொரு நாள் கண்டிப்பா நிறைய விஷயங்கள், நான் என்னோட ஒரு ஃபேன் பை மூமெண்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். அதுக்கான டைம் இப்போ கம்மியா இருக்கு. நம்ம அந்தகனை பத்தி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்தகன் பத்தி எல்லாருக்குமே கேட்கக்கூடிய கொஸ்டின் அதுதான். இங்கிருந்து நான் தொடங்கிறேன். இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் சார் எப்படி உங்களை டீச் பண்ணாரு, எப்படி அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம், அவரோட ஸ்டைலு அந்த மாதிரி விஷயங்கள். பட் டிரெக்ஷன் வரப்போ பயங்கர ஸ்ட்ரிக்ட், ஷார்ட் டெம்பர், இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் சார். அதெல்லாம் எவ்வளவு உண்மை சார்? அங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அது அழகா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மேடம் சொல்லுவாங்க. ஷார்ட் டெம்பர் இல்ல சார், திஸ் இஸ் லைக் நெகட்டிவ் -100. நோ ஷார்ட் டெம்பர், டெம்பரே இல்ல. ரொம்ப கூலா காமா ஹேண்டில் பண்ணிருக்காங்க எல்லாமே. அண்ட் வந்து செட்ல வந்து சத்தமே கேட்காது, கொஞ்சம் கூட நாய்ஸ் இருக்காது, அமைதியா நம்ம ஷார்ட்ஸ் எல்லாமே போகும். அண்ட் ஏதாச்சும் சொல்லணும்னா ஆர்டிஸ்ட்க்கு வந்து க்ளோஸா வந்துட்டு இப்படி இப்படி அப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அண்ட் ஹீஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் ஒன்லி. அண்ட் அஃப்கோர்ஸ் வித் சச் அ ஹியூஜ் பாடி ஆஃப் ஒர்க், லிவிங் லெஜண்ட் தியாகராஜன் சார். அண்ட் அவங்க டைரக்ஷன்ல வந்து என்னை நம்பி இந்த அந்தாகன்ல வந்து சிம்மி ரோல் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி ரேர் நவ டேஸ் ஃபார் அ உமன் டு கெட் அ வெரி குட் மீட்டி ரோல் இன் த ஃபில்ம், நைஸ் ரோல் இன் த ஃபில்ம். அதுக்கு வந்து ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் சார் இஸ் நாட் அட் ஆல் ஷார்ட் டெம்பர்ட். திஸ் இஸ் வெரி ராங். அப்படா, இது நிறைய இந்த இன்டர்வியூல கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு பதிலடியா நான் கொஞ்சம் எண்ட் பாயிண்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேம், நீங்க எவ்வளவுதான் பேசலாம் கடைசி அந்த முரளின்னு முடிச்சீங்க வாங்கனா, அங்கதான் நான் அப்படியே மெல்ட் ஆயிடுறேன், அங்கேயே ஸ்டாப் ஆயிடுறேன் மேம். ஓகே முரளி, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் மேம், நீங்க உங்ககிட்ட வரும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணுவேன். சார் இருக்காங்க, டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் மீறி இவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். ஸோ இன்னும் பொறுப்புகள் அதிகமா இருக்கும். பயம் இருந்துச்சா உங்களுக்கு? அது கண்டிப்பா ஆப்வியஸ்லி வந்து ஒரு மாதிரி ஒரு நர்வஸ்னஸ், ஆங்ஷியஸ்னஸ் இருந்துச்சு. பட் எல்லாருமே ஐ திங்க் ஹேவ் மேட் மீ ஃபீல் சோ வெல்கம். அண்ட் ஆல்சோ எல்லாருமே ஆர் சோ ப்ரொஃபஷனல். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஒர்க், ஒரு சீன்ல வந்து
ஆக்ஷன்லாம் சொல்லும்போது தேர் லைக் ஸோ வெல் ப்ரிப்பேர்ட் இல்லையா, ஸோ ஐ ஹேட் நோ சாய்ஸ் பட் டு கைண்ட் ஆஃப் லீவ் மை இன்ஹிபிஷன்ஸ் அண்ட் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் டூ மை ஜாப். சூப்பர் சார். ம். எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு ஃபேமிலி மெம்பரா இல்லாம டைரக்டர் பத்தி சொல்லுங்க சார், ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுங்க சார். இப்போ நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லணுமா? ஆமா சார், இப்ப நீங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுங்க சார், அவர் ஸ்ட்ரிக்ட்டா இல்லையான்னு. இல்லை இல்லை, அப்பான்னு சொல்றது வந்து டேரக்டர் சார் வந்து நான் நிறைய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சம் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் சம் ஆஃப் த நியூ டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சார் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இட் இஸ் லொக்கேஷன் போனது இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஃபஷனல். இஸ் அ டேரக்டர், நம்ம ஆக்டர். வீட்டில் வந்து அப்பா அண்ட் சன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஹவு ஹி ட்ரீட்ஸ் அதர் ஆக்டர்ஸ். அவர் வந்து ஏற்கனவே ஒரு ஆக்டர், தென் அ டேரக்டர். அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாலே it's been so many years, of what experience as a technician and as an actor. He knows everything about how to treat an actor, how to go about treating everybody. So location யாரா இருந்தாலும் பாசமா அன்பா இருப்பாரு. அண்ட் அவர் வந்தோடனே நாங்கள் எல்லாருமே வந்து we just look at him வேற ஒரு வித் ரெவரன்ஸ். சார் வந்துட்டாரு, ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன. அண்ட் அவர் வரும்போது we all know we just keep looking at him, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு, என்ன செய்ய சொல்ல போறாரு. அண்ட் he'll come explain பண்ணும்போது we are professional, we've done so many movies. It's easy for us to emote and act as an actor, but when he does it, it has a different charm and we enjoy the process. So இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிட்ட நம்ம we work பண்ண நினைக்கும் போது I feel privileged. சூப்பர். எங்க சார் அப்டேட் ஆயிக்கிறீங்க, நீங்களா இருக்கட்டும் சாரா இருக்கட்டும். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நான் என்னமோ சொன்ன மாதிரி நம்ம 2K கிட்ஸ்லாம் கூட உங்களை ரொம்ப நம்ம 2K கிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ்லாம் பெண்கள்லாம் கூட பிரசாந்த் சார் இன்னமும் அப்படியே இருக்கிறாருல அப்படின்னு கமெண்ட் பாஸ் பண்ற அளவுக்கு நீங்களும் அழகுல அப்டேட் ஆயிட்டே இருக்கீங்க, சாரும் டெக்னிக்கலாவும் அப்டேட் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அந்த அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி சார் நாளைக்கு? அந்த இன்ட்ரெஸ்ட் தான் சார், அந்த லவ் ஃபார் சினிமா, பேஷன் ஃபார் சினிமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மற்றவங்கக்கிட்ட இப்போ இந்த படம் வந்து நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது how do we make sure that today's generation, they like the movie. So always we keep looking at different movies, looking at the new technologies that's coming. வேற எப்படி இந்த படத்துங்களை அடாப்ட் பண்ணலாம், கதைகள் வேற என்ன புது கதைகள் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அந்த தேர்ஸ்ட், ஒரு நல்ல படைப்பு பண்ணணும், ஒரு நல்ல படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹங்கர் தான். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு ஒரு மாதிரி இருப்பீங்க, இருந்தாலும் என்னோட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சிலர் வச்சிருக்கேன். ஒரு ரேபிட் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் சில போட்டோஸ் வச்சிருக்கேன். டக்குன்னு முடிச்சிடலாம் மேம், ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் கம்மியா கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஆர் தட் தான், அதனால ஒரு மாதிரி ரேபிட் ஃபயரா நீங்க பட்டுன்னு முடிச்சிட்டீங்கன்னா ஆளுக்கு 5 கொஸ்டின்ஸா வச்சிருக்கேன். உங்களுக்கு இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். படங்கள் தான், இதுவா அதுவா, எது நிச்சல வணக்கம் சென்னை? வெரி டிஃபிகல்ட். எனக்கு as my character வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையார் அரிமா நம்பி? வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையார் முத்துராமலிங்கம்? கண்டிப்பா வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையார் வை ராஜாவை? வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை ஆர் எல்கேஜி? வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையார் அந்தகன்? வணக்கம் சென்னை. சூப்பர் மேம். உங்ககிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் மேம். நெக்ஸ்ட் உங்ககிட்ட கண்ணெதிரே தோன்றினா ஆர் ஜோடி? Difficult question. ரெண்டுமே. ஓகே கண்ணெதிரே தோன்றினால். கண்ணெதிரே தோன்றினால். கண்ணெதிரே தோன்றினால் பார்த்தேன் ரசித்தேன். பார்த்தேன் ரசித்தேன். பார்த்தேன் ரசித்தேன் தமிழ். தமிழ். தமிழார் அந்தகன்? அந்தகன். மேம் செம்ம ஸ்வீட் மேம், நீங்க பயங்கர கிளவரா சூப்பரா. All the times are my favorite. மேம் நான் நைஸ் மேம், தேங்க்யூ தேங்க்யூ மேம். சார் ஆனா நீங்க அடிக்கிறீங்க, எல்லாம் எந்த பால் போட்டாலும் அடிச்சிருவீங்க. வைகாசி பிறந்தாச்சு ஆர் ஆனழகன்? வைகாசி பிறந்தாச்சு. வைகாசி பிறந்தாச்சு ஆர் ஜீன்ஸ்? ஜீன்ஸ். ஜீன்ஸ் ஆர் கண்ணெதிரே தோன்றினால்? கண்ணெதிரே தோன்றினால். கண்ணெதிரே தோன்றினால் ஆர் ஜோடி? ஜோடி. ஜோடி ஆர் பார்த்தேன் ரசித்தேன்? இவங்க சொல்றப்ப சொல்லிட்டு இருக்கோம், இப்படிதான் வரும். ஓகே, பார்த்தேன் ரசித்தேன். பார்த்தேன் ரசித்தேன் ஸ்டார்? ஸ்டார். ஸ்டார் ஆர் மஜ்னு? மஜ்னு. மஜ்னு ஆர் வின்னர்? வின்னர். வின்னர் ஆர் ஷாக்? ஷாக். சார் முடிச்சிட்டீங்க இருக்கீங்க. ஷாக் ஆர் லண்டன்? லண்டன். லண்டன் ஆர் பொன்னர் சங்கர்? பொன்னர் சங்கர். பொன்னர் சங்கர் ஆர் அந்தகன்? அந்தகன். சூப்பர் சார். ஆனா நான் பொன்னர் சங்கர்ல நீங்க பாஸ் ஆவீங்கன்னு நினைச்சேன் சார், அதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸ்வீட்டா அதான் சார், இதுதான் ரேபிட் ஃபயர், ரொம்ப அழகா Thank you. முடிச்சிட்டீங்க. Amazing. Yes. Thank you. Blessing. Of course, anytime. மேம் நிஜமா நம்ப முடியல, நைட்டு தூங்கணும்னு தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு பிடிச்ச 3 பேரும் கூட இருக்கீங்க. அண்ட் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு போட்டோஸுக்கு மட்டும் இது மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடும். சார் உங்ககிட்ட நான் தொடங்கிடுறேன். ஸோ இந்த பிக் மெமரிஸ் ஷேர் பண்ணுங்க சார். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்ட். ஓகே, எந்த படத்துக்கு? வைகாசி பிறந்தாச்சு, Oh my God. பெஸ்ட் டெபியூ. அண்ட் ரெண்டு என்ன சொல்றது, தி ஆக்டர்ஸ்
லிவிங் லெஜெண்ட்ஸ் அப்போலேருந்தே கூட இருந்திருக்காங்க, ஆ. என்னோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த அவார்டு எங்களுக்கு கொடுக்கும்போது I felt very happy. Wow, 2 பேருமே கொடுத்தாங்க. ம். My God, இதை ரீக்ரியேட் பண்ணணும். நிச்சயமா. இதுல நாங்க போட்டோஷாப் எடிட்லாம் பண்ணி ட்ரை பண்ணோம். நம்ம மூஞ்சில வைக்க முடியுமா? சோ அந்த சின்ன வயசு சார் 2 பேர் ஆமா ஆமா அந்த மாதிரிலாம் நினைச்சு பார்த்திருக்கேன். சரி, ஓகே. சோ அது ரொம்ப சின்ன வயசு சார். 2 பேருமே கூட இருக்கப்போ எனக்குலாம் வந்து அது அந்த போட்டோ முடிச்சு வாட்டி அப்புறம் யாரு யாரு அப்படின்லாம் இருக்கும். ஆனா நீங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்றீங்க. இன்னும் கிட்டத்தட்ட நான்லாம் மேம் கால் பண்ணுவேன், லைக் சார் நினைச்சிருந்தா ஓகே அப்புறம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம், இல்ல வந்து வேற எல்லாருக்கும் அது யாராச்சும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. இன்ன வரைக்கும் எனக்கு கால் பண்ணி முரளி எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுதான் மேம். சோ அது எப்படி சார் ஃபாலோ பண்றீங்க? எங்களால கூட அது முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தான். உங்ககிட்ட நான் இதை ஃபர்ஸ்ட் நான் சார் ஆன்சர் அவங்க பண்ணிட்டாங்க. சோ அதான் சார் அந்த 2 பேரும் கூட இருக்கும் பொழுது 2 பேர் கூட இருக்காங்கல்ல, ஏன்னா அப்பாவே கூட இருக்காரு. உங்களுக்கு இந்த சீக்கிரமா பாத்துட்டீங்க, பணமா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தாச்சு. சோ அதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்றீங்க? நீங்க ஒரு பக்கம் நடக்கீங்கன்னா அது ஒரு பக்கம் டிராவல் ஆகும், அவ்வளவுதான் சார். எல்லாமே ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் தான் லைஃபே. இதுவும் கடந்து செல்லும், ஓகே அவ்வளோதான் லைஃபு. நத்திங் இஸ் பெர்மனெண்ட். ஓகேங்களா? ஸோ யூ கெட் எக்ஸைட்டட், ட்ரீட் எவ்ரிபடி வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், அவ்வளோதான் லைஃப். இந்த இடத்துல நான் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், நீங்க டைரக்ஷனுக்கு போக மாட்டேன்றீங்க, டைலாக் நல்லா எழுதுறீங்க, சீக்கிரமா அதுவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சோ இந்த ஒரு பிக் எஸ் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். அப்போ அவர் வந்து பக்கத்துல விஜய் வந்து அவர் பக்கத்துல ஷூட்டிங்ல இருந்தாரு. ஓகே ஸோ அப்படியே வந்து இதை மீட் பண்ணணும்னு சொன்னார். நாங்க 2 பேரும் ஆசைப்பட்டோம். உடனே வந்து எங்க ஆஃபீஸ்ல நாங்க 2 பேரும் மீட் பண்ண பிக்சர் அது. ஓகே இதையும் ரீக்ரியேட் பண்ணணும். பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க. Sir? இப்போ இல்ல வந்து அப்பாவோட No, பண்ணல, அப்பாவோட அது பண்ணியாச்சு. இப்போ இந்த அந்தகனா தம்பி கேசட் ரிலீஸ் Audio 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 release. release. அதுல எக்ஸ்ட்ரா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நினைக்கிறேன். அவரு என்னோட நெக்ஸ்ட் ப்ரோ 2 பேர். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து ரியலி என்ஜாயிங். ஐம் ஹேவிங் மை பெஸ்ட் ஆஃப் பீப்புள் அரௌண்ட் மீ, சரௌண்டட் லவ்லி பீப்புள். இப்போ இவங்க 2 பேர் கண்டிப்பா நீங்க எல்லாருமே இன்னைக்கு நீங்க ஒண்ணும் இல்லை. இப்போ எல்லாரும் கிட்ட வந்து என்ன சொல்றீங்கன்னா, நாங்கள் இன்டர்வியூல மோஸ்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து கேள்வி கேட்கும்போது, சார் நாங்கள் கமெண்ட்ல பார்க்குறோம் உங்களுக்கு ஏராளமான லவ் இருக்கு, எவ்ரிபடி ரொம்ப பாசிட்டிவ் சொல்றாங்க, எல்லாருமே வந்து நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி சொல்லும் போது எனக்கு தட் இஸ் வாட் கிவ்ஸ் மீ ஓகே ரைட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வந்து இப்போ நீங்கள் காமிச்சிங்க மிஸ்டர் விஜய் இருக்காரு, இப்போ பிரபுதாஸ் இருக்காரு, இவங்க 2மே ஐ ஃபவுண்ட் நியூ பிரதர்ஸ் இன் மை லைஃப் அண்ட் ஃபார் எவர் சொல்லலாம். இவங்க தே ஆல் கேர் ஃபார் மீன் வந்து ஐம் ஒன்லி ஒன் வேர்ட் எப்பயும் சொல்ற மாதிரி ஐம் பிளஸ்ட், ஐம் தேங்க்ஃபுல். நாங்களும் பெஸ்ட் சார். ஏன்னா எங்களுக்காக டவுனா இருக்கப்ப சாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசலாம்னு தோணும், அவ்வளவு பாசிட்டிவா பேசுவாரு. இந்த பிக்சர் இதை ரீக்ரியேட் எனக்கு தெரிஞ்சு பண்ணவும் முடியாது. அது காமிங்க. சிவாஜி கணேஷ் சார். யார் இந்த who's in that? சிவாஜி சிவாஜி அப்பா. கணேசன் சார். Oh, okay. So Tyagarajan sir, ஆமா, smart. ஹி இஸ் ஆல்வேஸ் ஸ்மார்ட் யார் எப்பவுமே. Lovely picture. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். Yes. வைகாசி பொந்தாச்சி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 படம் மற்ற மொழியெல்லாம் பண்ணிட்டு வந்து அப்புறம் மன்னவன பூக்கள் முடிச்சுட்டு ஆ, அந்த டைம்ல வந்து ஐயா ஃபோன் பண்ணி இது மாதிரி அப்பாட்ட பேசினாரு. okay. ஏண்டா உன் சன் நடிச்சிட்டு இருக்கான், என்னை வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு Oh, கேட்டேன். wow. உடனே நானும் அப்போ போய் அவரை மீட் பண்ணேன். ம். Wow. வாட் அ பர்சன் இஸ், வாட் அ பர்சனாலிட்டி. எனக்கு And, வந்து I got a chance to work with sir. எக்ஸாக்ட்லி Amazing. அமேசிங். அவர்லாம் வந்து அதான் நான் போனேன். he was so happy and loving Okay. and amount of affection மேலே அவ்வளோ அன்பு வச்சிருந்தாரு. அவர் சொன்ன ஒரு 3 விஷயம் தான் இன்னைக்கு நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டேரக்டர் இஸ் ஆல்வேஸ் ரைட். டேரக்டர் ஒன்று சொன்னா அதை ஃபாலோ பண்ணு, ம். அது ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. 2வது என்ன சொன்னாருன்னா, ஒரு டைமிங் சொன்னாங்கன்னா அந்த டைமிங் சப்போஸ் 7 o'clock கால் ஷீட்னா 6:45 மேக்கப்போட போய் நெல்லு. Okay. அதே வந்து இப்போ நைட் 6 மணிக்குன்னா 5:45 மேக்கப்போட நெல்லு. அதுதான் ஒரு டிஃபரன்ஸ். 3rd, எந்த ஒரு யார் எது சொன்னாலும் உன் மைண்டில் போட்டுக்காது. ம். நீ கரெக்டாக இரு. உன் வாழ்க்கையில் வந்து யூ மேக் ஷுர் எவ்ரி திங்ஸ் பர்ஃபெக்ட் அண்ட் யூ டூ த ரைட் திங். நீ வேறு எதுவும் கவலைப்படாது. சூப்பர் சார். நீங்க ஒர்க்கே பண்ணிருக்கீங்க மேம் அப்படின்றப்போ பயம் இருந்ததுங்களா உங்களுக்கு? அப்பெல்லாம் இருந்திருக்கும். பயம் கிடையாது. ஆ, பயம் கிடையாது. respect, அந்த respect. பெரிய ரெஸ்பெக்ட். இது எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அண்ட் வாட் ஐ மீன் வாட் அன் ஆரா அண்ட் பர்சனாலிட்டி இருக்கும் சார் கிட்ட. ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி டு ஆக்ட் வித் ஹிம் அட் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அதுவும் ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் மேம். சரி, இந்த போட்டோ இப்பயும் யூஸ் ஆகும் நினைக்கிறேன்.
அந்த reaction-ஏ சொல்லுது சார். இது வந்து இந்த போலிங் alley வந்து அவங்க ஓபன் பண்ணாங்க. Okay. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நான் எல்லாரும் வந்து பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். Okay. அண்ட் அங்க வந்து we are just having fun. அப்படிங்களா? ஓகே. அது யார் யார் இருக்காங்கன்றது மென்ஷன் பண்ணி நீங்க மெமரி ஷேர் பண்ணி. எல்லாருக்கும் தெரியும் யார் யார் இருக்காங்கன்னு. எஸ், இப்போ சிஎம் சார் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லைக் அந்த க்ரௌடா இருக்கட்டும், எல்லா விஷயங்களா இருக்கட்டும், எப்படி சார் அப்போ ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? இந்த பிக்லாம் பாக்குறப்ப எனக்கே இப்போ பொறாமையா இருக்கு, சார் என்னடா நடக்குதாங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நான் எல்லாருமே இப்போ நம்ம சிஎம் சார் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து இப்போ வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப வேற மாதிரி பார்க்குறீங்க. பட் அவர் வந்து சச் அ லவ்லி பர்சன் ஓகே அண்ட் வெரி ஃபன் லவ்விங். துரு ரொம்ப இந்த பட்டுன்னு அப்படியே இன்னும் தக் லைஃப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் அவர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வந்து நம்ம வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து இப்போ சிஎம் அந்த பொசிஷனில் பார்த்துட்டு இருக்கோம். பட் இங்கே இப்படி பார்க்கும்போது இப்போ நீ மூவ் டு க்ளோஸாக மூவ் யூ see a different person, ஒரு லவ்லி ஜென்டல்மேன் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அண்ட் அந்த ஃபங்க்ஷன் அங்கே போனோம். அவர் வந்து பார்ட் ஆஃப் அஸ் வித் he was joined with us. நாங்கள் வந்து விளையாடும் போது எங்களை சேர்ந்து விளையாடினாரு. இட்ஸ் அ நைஸ் மூமெண்ட் நான் சொல்லுவேன். சூப்பர் சார். ஆனா இந்த ஒரு மீம் வந்து உங்களுக்காக பிரத்யேகமா எடுத்திருக்கு சார். என்ன காமிங்க. So, இது வந்து டெம்ப்ளேட்டா எல்லாரும் போடுவாங்க. Still not wrong. நாளை That's true. இது சொல்லலாம் தப்பு இல்ல சார். நாளை என் கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ணாங்க இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு மீம் தான் சார் வரும். அப்படியா? You don't need to find, ஏன்னா அவர் இங்க தானே இருக்காரு. எதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மென்ட்? அதுதான் நான் சொல்றோம். நாங்க எங்கேயாவது நம்ம போடுமே பிக்கப் லைன் எல்லாம் போட்டு யாரையா ஃபிளர்ட் பண்ணோம்னா இந்த போஸ்ட் அங்கிருந்து வரும், நீ என்ன பிரசாந்த் அப்படின்றது. ஸோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்த பெண்கள் உங்க மேல வச்சிருக்க அந்த லவ்வா இருக்கட்டும், அதான் அந்த விஷயங்களா இருக்கட்டும், எப்படி சார் அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு? அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா அதுக்கு பதில் சொல்லணும்னா இப்போ இவங்களும் சொல்லுவாங்க. இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இல்லை பிரசாந்த் வந்து ஆக்சுவலி அந்தாகன்ல வந்து ஹீஸ் ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப குட் லுக்கிங். அப்புறம் இந்த அந்தாகன்ல பார்க்கும்போது அந்த மெச்சூரிட்டியோட நீங்க பாப்பீங்க. ஹி லுக்ஸ் வெரி வெரி குட். அண்ட் அஃப்கோர்ஸ் கண்ணாடி போட்டிருக்காங்க, சில சீன்ல கண்ணாடி கூட இல்லை. ஸோ இட்ஸ் ஐ மீன் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அஃப்கோர்ஸ் தியாகராஜன் சார். அண்ட் நீங்க எனக்கு ரொம்ப சங்கடமான கொஸ்டின் இதுக்கு மேல நான் என்ன சொல்லுவோம், ஐ நோ ஐடியா. பட் எஸ், இன்சைட் அவுட், நாட் ஓன்லி ஹேண்ட்ஸம் அண்ட் குட் லுக்கிங் ஃப்ரம் அவுட் சைட், ஈவன் ஃப்ரம் இன்சைட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங், இதுதான் வெரி கேரிங். பட் ஆனா ஸ்ட்ரிக்ட் கூட, அப்படிங்களா? டிசிப்ளின். ஓகே. சொன்னாங்க பாத்தீங்களா, 7 o'clock கால் ஷீட்னா 6:45. So that discipline he carries 100%. Yes. அதுதான் சார் எல்லாருமே சொல்றோம், எல்லாம் முடிச்சிருவாங்க சார். இவரு ரொம்ப ஹேண்ட்ஸம் அப்படின்றப்ப எங்களுக்கு எல்லாம் மனசெல்லாம் உடஞ்சி இந்த மனுஷன் மேல இது மட்டும் தான் எங்களுக்கு பொறாமையா இருக்கு. இருங்க இப்போ இது வந்து இப்போ இவங்க சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பண்றீங்களா சார்? அவர் பாருங்களேன் எப்படி எங்களை வந்து பேச வைக்கிறாரு அவர் பத்தி. நாங்கெல்லாம் சொல்லுமா இவரு ரொம்ப ஹேண்ட்ஸம்னு. அவரை வெறுப்பேத்தி அவர் எதுக்கு வெறுப்பேத்தணும்? யூ ஹேவ் யுவர் ஓன் கிஃப்ட்ஸ் அண்ட் நீங்க யுவர் அதே தான். பாருங்க இப்போ புரியுது உங்களுக்கு. எல்லாருக்கும் அவங்க திறமை இருக்கு இல்லையா? கண்டிப்பா சார் பத்தி அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்க அது டிஸ்கிரைப் அவர் இட்ஸ் நாட் ஜஸ்ட் his looks, it's also his talents. He has multiple talents இல்லையா? He has worked very hard for it. அவர் சின்ன வயசுல இருந்து நிறைய ஸ்கில் செட்ஸ் டெவலப் பண்ணிருக்காரு. So all that makes him versatile. மேம் உங்ககிட்ட இந்த ஒரு போட்டோ. Oh yeah. It's so me and my cute. sister. Okay. ஆமா. இதை எடுத்தது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து I must be like 3-4 years old. அப்படியா? ஆமா. ஓகே. 3-4 years டெல்லியில எடுத்தது இது. எங்களுக்கு இன்னும் இந்த பாரி ஒன்றை போதுமே பாடலாம் கேக்குறீங்களா மேம்? எங்களுக்கு எல்லாம் உங்களோட பிளேலிஸ்டுக்கு ஈக்குவலா அந்த பிளேலிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு மீமோட கமெண்ட். Oh my god, what is this? என்னது? All her picture. Isma. Years may pass, but the beauty never fades. Evergreen beauty. That's true. Yes. That is one of the expression. இல்ல மேம், எல்லா எக்ஸ்பிரஷனும் எடுத்து போட்டு நீங்க தான் எவர் கிரீன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. இவங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், ஒரு படத்தை இவங்க வந்து பாஸ் பண்ணீங்கன்னா எந்த எக்ஸ்பிரஷனும் தப்பா தெரியாது. இவங்க வந்து எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் வந்து ஃபேஸ்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கன்வே ஆகும். ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் அந்த மாதிரி. சூப்பர். ஃபைனலா இந்த போட்டோட நமக்கு எஸ் காமிங்க. இது ரஜினி சார் அண்ட் கார்த்திக் சுப்பராஜ். இது வந்து குலு மணாலியோ இல்ல இங்கே தேராதூன்ல எடுத்த போட்டோகிராஃப். அந்த போர்ஷன் ஷூட் பண்ணும்போது பியூட்டிஃபுல், நல்லா இருக்கு. What can I say? கியூட். ஓகே, எங்களோட 2.0 திரும்பி நான் சாரோட ஆக்ட் பண்ணோம் நான் கண்டிப்பா, டெஃபினெட்லி.
நீங்க I'm ஆக்ட் going to- பண்ணிட்டே இருந்தா எங்களுக்கு ஓகே மேம். 100% don't worry, I have to, I should. சூப்பர் மேம். மேம் ஃபைனலா உங்ககிட்ட ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் தான் இருக்கு. அதோட நான் இது பண்ணிக்கிறேன். இது எங்க மேம் எடுத்தது? என்ன இன்சிடென்ட்? இது வந்து ஏதோ ஒரு மேகசின் லான்ச்காக அதுக்காக போனது. ஓகே. ஆமா. Yeah, நீங்க straight hair kills. Yeah, wow. Yes. ஆமா. ஸ்ட்ரெயிட் ஹேர். Straight hair style. ஆமா. நாங்க வந்து மேக்கப் இதெல்லாம் பத்தி எவ்வளவு பெரிய கண்டென்ட் கேட்கலான்னு வந்தான்னு பார்த்தா நீங்க ஸ்ட்ரெயிட் ஹேர்ன்றீங்க. ஆனா 2 விஜய் சேரும் இருக்காங்க சென்டர்ல நீங்க ஆமா இருக்கீங்க. ஆமா it was a book launch I think Okay, ஏதோ ஒரு தமிழ் மேகசினுக்கு. சோ அங்க எடுத்த போட்டோ. 3 பேர் கூட கனெக்ட் ஆற ஒரு நேம் தான் இவர் தான் நினைக்கிறேன் மேம். சோ இந்த ஒரு மீமா இருக்கட்டும் இந்த விஷயம் இது பாத்தீங்களா மேம்? இது பாக்குறப்ப ஐயோ இது வந்து ஏன்டாப்பா இது போட்டோன்னு ஆயிடுச்சு எனக்கு. பிகாஸ் ஐ வாஸ் a big நித்யானந்தா ஃபேன். ஐ மீன் ஐ ஸ்டில் am. அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஜாலியா இருக்கும். அவரும் வந்து இஸ் சோ ஸ்போர்ட்டிவ். ஓகே. சோ ஏதோ ஒரு இன்டர்வியூல அதை பத்தி பேசினதுனால ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதனால ஆல்மோஸ்ட் என் ஹவுசிங் லோனே வந்து கேன்சல் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த கான்ட்ரவர்சி. நான் சொன்னேன் நான் அதெல்லாம் உண்மைன்னா நான் எதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணணும், கோல்டாவே நான் பே பண்ணுவேன்னு. பட் யா இன் ஆல் இன் குட் ஹியூமர் ஐ திங்க் அவரும் இஸ் a very spirited person. சூப்பர் மேம். இந்த ஒரு போல்ட் தான் மேம் எல்லா இன்டர்வியூலயும் நான் அதை கொடுத்துட்டு இருக்கேன். ஃபைனலா இந்த ஒரு பிக்சர். This is my bumblebee. அப்படியே இங்க ஜூம் டவுன் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? ஐ திங்க் பெட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க பெட் ரொம்ப நீங்க அவர் ஸ்பெஷல். மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஸ்பெஷலா இருக்கு? பட் ஆல்மோஸ்ட் டன் இல்லையா? ஸோ பட் யா எனக்கு வந்து மை லைஃப் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஹிம். இவனோட சாப்பாடு ஸ்கெட்யூல், இவனோட பாவம் இவங்க 2 பேரும் have been so cooperative. எல்லா இன்டர்வியூலும் அவன் டக்குன்னு இங்கே பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துட்டு இருக்காரு. சில வாட்டி இவன் சாப்பிடணும்னு 2 நிமிஷம் இவங்களை வெயிட் பண்ணவும் வச்சிருக்கேன். பட் யா இட்ஸ் மை லைஃப் லைன் இஸ் மை டாக் பம்பிள்பீ. It's a good cause. கண்டிப்பா 100%. அதான் நிறைய ஆனா அவர் வந்து இவரை பார்த்து தான் நிறையவா வாழ ஆக்குவாரு. அண்ட் தீபக் சார் அவங்க ஹஸ்பண்ட். சூப்பர். அண்ட் தேங்க் யூ so much. நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேச முடியலாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. To all the நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் and thank you so much for all the love and support. அந்தகன் the pianist August 9 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரே ஒரு சாங் மட்டும் பாடியிருக்கீங்க சார் ஒரு படத்துல, ஓப்பனிங் சாங். மறுபடியும் நீங்க பாடணுன்றது இந்த இடத்துல ரிக்வெஸ்டா நான் வச்சுக்கிட்டு இங்கிருந்து வெளியப்படுறோம். தேங்க்யூ so Thank much. you so much, Murli. Thank you. தேங்க்யூ மேம். என்ன சொல்ல உங்களை சந்திக்கும் முறை உங்களை தேடி நான் உங்களை டாடா பை டேக் கேர்.